கர்ப்பமாக இருக்கிறப்ப செக்ஸ் வச்சுக்கலாமா கூடாதா? இது பல பேருக்கு இருக்கக்கூடிய தர்ம சந்தேகம். ஆனால் மருத்துவ ரீதியாக சொல்லப்போனால் தாராளமாக செக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு சில கண்டிஷனை தவிர. பெஸ்ட்டு திங் என்னன்னா, நீங்கள் உங்கள் டாக்டரை கிட்ட போய் கேட்கணும். அவங்க உங்களை பரீட்சை பண்ணி நீங்கள் தைரியமாக செக்ஸ் வச்சுக்கலாமா வேணாமா சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பொதுவாக ஜெனரலைஸ்டு. கிட்டத்தட்ட 9வது மாதம் வரைக்கும் தாராளமாக செக்ஸ் வச்சுக்கலாம், சேஃப் தான். ஒரு சில கண்டிஷனில் மட்டும்தான் செக்ஸ் வைக்கக்கூடாது. அது என்ன பார்க்கலாம். ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு அபார்ஷன் ஆகிருக்கா அல்லது மிஸ்கேரேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். அந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்மீடியன்ட் ஸ்பாட்டிங் அல்லது ப்ளீடிங் வருதான்னு செக் பண்ணணும். அந்த தாய் கர்ப்பத்தில் வளர்கிற பிண்டம் இருக்கு இல்லையா, ஃபீட்டஸ், அதோட வெயிட்டு 1 கிலோகிராமோட கம்மியாக இருந்தால் செக்ஸில் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லை, ப்ளசண்டா ப்ரிவியான ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது உள்ள அந்த ஃபீட்டஸ் குழந்தை தங்கும். ப்ளசண்டான ஒரு டியூப் ஒன்று இருக்கும். அதுதான் தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன். அந்த குழந்தை தாய் கர்ப்பத்தில் வளர வரைக்கும் தேவைப்பட்ட அளவுக்கு ஆக்சிஜன் காற்று, சத்துணவு தாயிலேருந்து குழந்தைக்கு அந்த ப்ளசண்டா மூலமாக போகும். இந்த ப்ளசண்டா பொதுவாகவே மேலே இருக்கும், கர்ப்பப்பை மேலே. ஒரு சில கண்டிஷனில் கர்ப்பப்பை கீழே வந்துடும், செர்விக்ஸ்னு சொல்ல முடியாது, கர்ப்பப்பை முகத்வாரம் அது கிட்டே இருக்கும். இதுக்கு மருத்துவ ரீதியாக பேர் ப்ளசண்டா ப்ரீவியா. இந்த கண்டிஷன் தான் செக்ஸ் ஈடுபடக்கூடாது. புரிஞ்சுதா? மற்றபடி எதுக்குமே கவலைப்படக்கூடாது, தேவையில்லை. ஆனால் இந்த கண்டிஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடியது யார்? உங்கள் டாக்டர். கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் செக்ஸில் ஈடுபடலான்னு சொல்கிறதுனால உடனே போய் செக்ஸில் ஈடுபடாதீங்க. ஒரு சில பாதுகாப்பு முறைகள் நீங்கள் எடுத்துக்கணும். என்னது அது? 2 பேரும் ஜனன உறுப்பு சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக கணவனுக்கு, ஹஸ்பண்டுக்கு ஆண் உறுப்புலையோ விந்து மூலமாக பரவக்கூடிய நோய்கள் எதாக இருந்தால் அது இருக்கக்கூடாது. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஏ, ஹெச்ஐவி மற்ற போன்ற இதெல்லாம். இன்னொன்று, அந்த பெண்ணுடைய வயிற்று மேலே இதோடைய வெயிட் படக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி தக்க பொசிஷன் யூஸ் பண்ணிடலாம். என்ன பொசிஷன்? சைட் டு சைட் பொசிஷன், ரியர் என்ட்ரி பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது பின்பக்கத்தை செக்ஸ் வச்சுக்கிறது. புரிஞ்சுதா? அதுக்கு மேலே அப்படி இல்லைன்னா பெண்ணு மேலுக்கு வரலாம், கொஞ்சம் லேசாக பண்ணலாம். ஆக மொத்தத்து என்ன அர்த்தம்? ஹஸ்பண்டுடைய வெயிட்டு ஒய்ஃபுடைய வயிற்று மேலே படக்கூடாது. இன்னொன்று, ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கிறப்ப ஓரல் செக்ஸ் வாய் மூலமாக வாய் வச்சு பெண்ணுடைய ஜனவரப்பு தூண்டி வருது இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கூடாது. ஏன்னா அது மாதிரி வச்சோம்னா கேஸ் டபுள் போய் பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாதுகாப்பு முறையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக செக்ஸை வச்சுக்கலாம். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் டாக்டர் சொல்ல மாதிரி முதல்ல மாதம் டெஸ்ட்டுக்கு போகணும். 7வது மாதம் வந்த பிறகு 2 வாரத்துக்கு ஒரு மாதிரி டெஸ்ட்டுக்கு போகணும் டாக்டர்கிட்ட. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது ஏற்படுதா இல்லையான்னு டாக்டர் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. அது இல்லைன்னா நீங்கள் தைரியமாக செக்ஸில் ஈடுபடலாம். செக்ஸில் ஈடுபட்டதுனால என்ன ஆகும்? பாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குனால பாண்டிங் நல்லா ஏற்பட்டு குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது. அது